எல்லா நேரமும் இவரு சூப்பர் மார்க்கெட்ல போய் பொருட்கள் வாங்கும்போது அவருடைய பையனை வாசல்லே நிக்க வச்சுட்டு தான் போவாரு. ஏன்னா அவருடைய பையன் கண்ணை திறந்து பார்த்தான்னு சொன்னா அவர் கையில வச்சிருக்கிற எல்லா பொருட்களும் அப்படியே மாயமா மறைஞ்சு போயிடும். கடைசியில அவரு ஒரே ஒரு பபிள் கம் மட்டும் எடுத்த மாதிரி அதுக்கு மட்டும் பே பண்ணிட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்துருவாரு. ஏன்னா இந்த பையனுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குது. அவனுடைய கண்ணை யூஸ் பண்ணியே நடக்காத ஒரு விஷயத்தை நடந்த மாதிரி அப்படியே இல்யூஷனை ஏற்படுத்திடுவான். ஆனா இந்த தடவை அந்த பையன் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இடையில ஒரு பொண்ணு கிராஸ் ஆயிடுவா. அதனால அவனுடைய கான்சென்ட்ரேஷன் மாறிடுது. மாறின அடுத்த செகண்டே அந்த சூப்பர் மார்க்கெட்டுடைய ஓனர் லேடி அவர் அந்த பாட்டில திருடிக்கிட்டு போனதை கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு கையில ஒரு சுத்தியில எடுத்துக்கிட்டு ஓடி வந்து அவருடைய காரை உடைக்கலான்னு வராங்க. உடனே இந்த பையன் கையில ஒரு கன் எடுத்து அவங்கள அப்படியே ஏம் பண்ணி ஷூட் பண்ணவே செஞ்சிடறான். அவங்களும் அவங்களுடைய வயித்துல புல்லட் பாஞ்சு டமால்னு கீழே விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் அவங்கள உண்மையா ஷூட் பண்ணவே இல்ல, வெறும் கையை யூஸ் பண்ணி தான் ஷூட் பண்ண மாதிரி ஒரு இல்யூஷனை ஏற்படுத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு இருப்பான். அதனால போலீஸ் என்ன பண்றாங்கன்னா கார் எடுத்துக்கிட்டு அவனை பயங்கர ஸ்பீடா சேஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க. அவனும் இன்னொரு கார்ல வேகமா போய்கிட்டு இருக்கான். போலீஸ் அவங்க கார் கிட்ட வந்த உடனே அவன் என்ன பண்ணுவான்னா அவங்க நம்மள வந்து புடிச்சிட போறாங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய கண்ணுல இருக்கிற பவரை யூஸ் பண்ணி அப்படியே கிளைமேட்டையே மாத்தி விட்டு வானத்துல இருந்து அப்படியே ஆலங்கட்டி மழை பெய்யற மாதிரி இல்யூஷன் ஏற்படுத்தி விட்டுருவான். அதனால பின்னாலேயே துரத்திட்டு வந்த போலீஸ்காரு அப்படியே நல்லா தடுமாறி எகிரி போய் வேற ஒரு இடத்துல விழுந்துருது. அது மட்டும் இல்லாம அவன் அவனுடைய இல்யூஷன் பவரை யூஸ் பண்ணி ஒரு ஃபேக் செக்கை எடுத்துக்கிட்டு அதுல $5000 ஃபில் பண்ணி பேங்க்ல எடுத்துட்டு போய் கொடுக்குறான். அது தெரியாம அந்த பேங்க்ல வேலை செய்யற எம்ப்ளாயியும் அது உண்மையான செக் தான் நினைச்சுக்கிட்டு அவனுக்கு காசு எடுத்து கொடுத்து அனுப்பிடுறாங்க. அவன் அந்த பேங்க்ல இருந்து தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது அது ஒரு செக்கே கிடையாது, அது ஒரு பழைய நியூஸ் பேப்பர்னு. அதுக்கப்புறம் அவன் பல வருஷமா கோமா ஸ்டேஜ்லயே இருக்கக்கூடிய அவங்க அம்மா கிட்ட போறான். போய் அவன் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி அவங்க அம்மாவை கண் விழிக்க வச்சிடறான். அவங்க அம்மாவும் கண் விழிச்சு அவங்க பையன் நல்லா வளர்ந்திருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே அழுறாங்க. அடுத்த செகண்டே அவங்க திரும்பவும் பழைய நிலைமைக்கு திரும்பிடுறாங்க. இவனுக்கு இவ்வளவு சூப்பர் பவர் இருந்தும் கடைசி வரைக்கும் அவங்க அம்மாவை மட்டும் அவனால குணப்படுத்தவே முடியல.